பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 27 அக்டோபர் 2025 திங்கட்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசியன் நாடுகளுக்கு இந்தியா உறுதுணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னா, அதாவது இந்த ஏசியன் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் புரூனே, மியான்மர், கம்போடியா, இந்தோனேசியா, லாவோஸ், மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம், இந்த நாடுகள் எல்லாம் உள்ளடக்கிய உள்ளடக்கிய அமைப்பு தான் இந்த ஆசியன் அப்படின்ற கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்போட 47வது உச்சி மாநாடு மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெற்றிருக்குப்பா. இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், சரிங்களா? அதாவது இந்த ஆசியன் கூட்டமைப்போட 47வது மாநாடு எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னா கோலாலம்பூரில் நடைபெற்றிருக்கு. ஸோ இதில் இந்திய பிரதமர் இந்தியா சார்பாக கலந்துருக்காங்க. பட் இந்தியா இந்த ஆசியன் கூட்டமைப்பில் இல்லை, அது பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதான் ஆசியன் நாடுகளுக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்த விஷயம் ஒன்று முக்கியமானது. 2026ஆம் ஆண்டை ஆசியன் இந்தியா கடல்சார் ஒத்துழைப்பு மேம்பாட்டுக்கான ஆண்டாக அறிவிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த ஆசியன் கூட்டமைப்பு எதை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, 2026ஆம் ஆண்டு ஆசியன் இந்தியா கடல்சார் ஒத்துழைப்பு மேம்பாட்டு ஆண்டு, சரிங்களா? அப்போ இது ரொம்ப முக்கியம்பா. இந்த இது கேட்பாங்க, ஆசியன் கூட்டமைப்பில் என்ன ஒத்துழைப்பு ஆண்டா இந்தியாவோட ஆசியன் கூட்டமைப்பு சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், இதை பார்த்து வச்சுக்கோங்க. சரி, ரைட். கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது நம்ம நியூஸ் பேப்பரில் பார்க்குறது தான்ப்பா வருது. நீங்கள் ஃபீல் பண்ணிடுவீங்க, நீங்கள் குரூப் 2ல் கட்டாயம் நம்ம தான் ஃபாலோ பண்ணுறவங்க நிறையா பேர் மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. உண்மையிலே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க, ரைட்? இந்த முக்கியம் என்ன அப்படின்னா, 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு விரைவில் இலவச கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வளரிளம் பெண்கள் குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சீக்கிரமாக இந்த கருப்பை வாய் புற்றுநோய் தாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நிறையா பேர் இதால் பாதிக்கப்படுறாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1 வயது குழந்தை முதல் 14 வயது வரை உடைய சிறுமிகளுக்கு HPV அப்படின்ற கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தப்பட போகிறாங்கப்பா. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. அது பேர் என்னன்னா HPV, சரிங்களா? HPVன்னு வரும். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நாளைக்கு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு, சரிங்களா? HPVன்னு வரும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பட் ஞாபகம் இல்லை. நான் நாளைக்கு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த HPVயோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிடுறேன், சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னா, இதுதான் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 1 வயது முதல் 14 வயது உள்ள சிறுமிகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி HPV கூடிய சீக்கிரத்தில் முற்றிலும் இலவசமாக செலுத்த போகிறாங்க. இது ஆக்சுவலாக ப்ரைவேட்டில் ஹாஸ்பிட்டலில் செலுத்தணும் அப்படின்னா 15,000 ரூபாய் வரை இதுக்கு செலவாகும். பட் அது இப்போது இலவசமாக செலுத்த போகிறாங்க. அதே மாதிரி நாடு ஃபுல்லாகவே தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் மேற்கொள்ள போகிறாங்கப்பா. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது நம்ம வாக்காளர் தான் அப்படின்னு போய் நம்ம பதிவு பண்ணணும். நம்ம பதிவு பண்ணால் தான் நம்மளோட பேர் அடுத்து இருக்கும். அதுக்கு நம்மளோட பெர்த் சர்டிஃபிகேட்டு இல்லைனா நம்மளோட பாஸ்போர்ட்டு இது எல்லாத்தையுமே நம்ம கொடுக்கலாம். ஆதார் வேணாம், சேர்க்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஆதார் உட்படன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆதார் உட்பட 12 ஆவணங்களில் ஏதாச்சும் ஒரு ஆவணத்தை நம்ம போய் சமர்ப்பிக்கணும், சரிங்களா? ரைட். அடுத்து இந்தது ரொம்ப மெயினானது. இன்றைக்கி நிறையா நியூஸ் இருக்குப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ் எல்லாமே. என்னென்னா, வேளாண் விளைபொருள்களுக்கு 100 மதிப்பு கூட்டும் அலகுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது மதிப்பு கூட்டும் அலகுகள் அப்படின்னா என்னென்னா, அதாவது இப்போது ஒரு ப்ராடக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ முருங்காயே இருக்குப்பா, சரிங்களா? முருங்காயை வாங்கி நம்ம கமிஷன் கடையில் கிலோ கணக்கில் போட்டோம் அப்படின்னா அது ஒரு அமௌண்ட்டுக்கு போகும். 1 கிலோ இவ்வளோன்னு. அதையே அந்த முருங்காய் கட்டை பிரித்து ஒன்றொன்னா விற்றோம் அப்படின்னா நம்மளுக்கு 5 ரூபாய்க்கு போகும். இதுவே அந்த முருங்காயை நறுக்கி நம்ம பாக்கெட்டாக போட்டு விற்றோம் அப்படின்னா அப்போ 2 முருங்கான்ற காஸ்ட்டு நம்ம 30 ரூபா 40 ரூபான்னு சூப்பர் மார்க்கெட்டில் விற்கலாம். அப்போ அதுதான் என்ன அப்படின்னா மதிப்பு கூட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது எதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இப்போது தக்காளி அதிகமாக விளையுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ விளைச்சல் அதிகமாக இருக்கும்போது பொருளோட ரேட்டு குறையும்.
அப்போ என்ன பண்ணுவாங்க, விவசாயிகள் வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. அதுக்கு பதில் இந்த மதிப்பு கூட்டும் அலகுகள் யூனிட்ஸ் நிறையா வச்சுட்டாங்க அப்படின்னா, இப்போ அந்த தக்காளியை ஊறுகாயாவோ இல்லை ஜாமாவோ மாற்றிடலாம். அப்போ தக்காளி அதிகமாக கிடைக்கும் போது அதை ஊறுகாயா இல்லை ஜாமா மாற்றி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ விவசாயிகளுக்கு ரெகுலராக, அதாவது இப்போ எப்படி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்குறாங்க, அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டு கிடைக்கும் அந்த மதிப்பு கூட்டு அலகுகள்னால. சரிங்களா? இப்போ தக்காளி விளைச்சல் குறையுது அப்படின்னா அந்த மதிப்பு கூட்டு அலகுகளை நிப்பாட்டிட்டு மார்க்கெட்டில் விற்றுக்கலாம். சரிங்களா? அப்போ விவசாயிகள் இதனால பாதிக்கப்பட மாட்டாங்க. ஸோ இது வந்து 50 கோடியில் இந்த சந்தை வாய்ப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இதோட மெயின் கான்செப்ட். சரிங்களா? 50 கோடி செலவில் 100 மதிப்பு கூட்டும் அலகுகளை தமிழ்நாடு அமைக்க போகிறாங்க. ஸோ இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தொழில் முனைவோர் சர்வதேச சந்தையில் போட்டியிடக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த மதிப்பு கூட்டு அலகுகள் உருவாக்கும் போது, ஸோ ஜாம் இண்டஸ்ட்ரி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஜாம் இண்டஸ்ட்ரி தொழில் ஒருத்தவங்க துவங்குவாங்க. அதுக்கு பாட்டில் தயாரிக்கிற கம்பெனி ஒரு கம்பெனி இருக்கும். ஸோ அதுக்கு வேலையாட்கள் சேருவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு தொழில் இதுவும் உருவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட் மட்டும் நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 50 கோடி ரூபாய் செலவில் 100 மதிப்பு கூட்டும் அலகுகள் தமிழ்நாடு ஃபுல்லாக வைக்க போகிறாங்க. சரியாப்பா? ரைட், இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து இந்த இது சொல்லியிருக்காங்க என்னன்னா, சுகாதாரம் அப்படின்றது ஒரு ஒருங்கிணைந்த தேசிய வளர்ச்சியின் ஒருங்கிணைந்த அங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே கான்செப்ட் ஓரியன்டாக இன்னைக்கு நிறையா நியூஸ். அது வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். வெறுமனே நம்ம வந்து டேட்டாஸ் மட்டும் படிச்சுட்டு போகக்கூடாது, என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது மெயின்ஸுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ரிட்டனில் குரூப் 1 மெயின்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உள்ள என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு இலவசமாக ஒரு சொட்டு மருந்து கொடுக்குறாங்க. அந்த சொட்டு மருந்தோட ரேட்டு ஒரு ரூபான்னு வச்சுப்போம். அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 2 கோடி குழந்தைகளுக்கு வழங்குறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ 2 கோடி ரூபா தமிழ்நாடு அரசுக்கு செலவாகுது. இது செலவு கணக்கா வரவு கணக்கா அப்படின்னா, இது வந்து கவர்மெண்ட்டுக்கு வரவு தான், செலவுக்கு வராது. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த குழந்தைகள் வந்துட்டு இப்போ இந்த 2 கோடி குழந்தைகள் ஒருவேளை போலியோவால் பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா, இந்த போலியோ பாதிக்கப்பட்ட 2 கோடி பேர் திரும்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது இவங்களுக்கு ஒரு ஆளுக்கு குறைஞ்சபட்சம் 10,000 ரூபா, நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ரூபா செலவாகும். அப்போது அவங்க குழந்தையா இருக்கும்போதே அவங்களுக்கு 1 ரூபாய் செலவழித்து அந்த சொட்டு மருந்து கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு மிச்ச அமௌண்ட்டு மீதி தான், நம்மளுக்கு மிச்சது லாபம் தான். அப்போது சுகாதாரத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு எப்பயுமே கவர்மெண்ட்டுக்கு வரவு தான். அதை தான் சொல்லியிருக்காங்க, சுகாதாரம் தேசிய வளர்ச்சியின் ஒருங்கிணைந்த அங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2014 387 மருத்துவக் கல்லூரிகள் இருந்துச்சு. இப்போ வந்து 800 கல்லூரிகள் இருக்குது. அதே மாதிரி எம்பிபிஎஸ் இடங்கள் 50,000 தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.2 லட்சத்துக்கும் மேலாக எம்பிபிஎஸ் இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டா மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இது ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் நடத்தின ஒரு விழா, பட் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் உள்ளே இருக்குது. சரி, அடுத்து பாருங்கள், சீனா பீஜிங்கில் வந்து இந்திய தூதரகத்தில் ரவீந்திரநாத் தாகூரோட சிலை திறந்து வச்சுருக்காங்கப்பா, அதை பார்த்து வச்சுக்கோங்க. இதை வடிவமைச்சவர் யார் அப்படின்னா சிற்பி யுவான் ஷிகுன். சரிங்களா? அவர் தான் வடிவமைச்சிருக்காரு ரவீந்திரநாத் தாகூரோட சிலை. சீனா பீஜிங்கில் இருக்க இந்திய தூதரகத்தில் வச்சுருக்காங்க. ஸோ அதாவது இந்த நவீன சீனாவின் வளர்ச்சிக்கு அதிகம் பங்களித்த வெளிநாட்டினர், அது 50 வெளிநாட்டினரோட லிஸ்ட் விட்டுருக்காங்க. அதில் ரவீந்திரநாத் தாகூரோட பேரும் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவோட பேரும் இருந்துக்கு. இது ரெண்டும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ கேட்பாங்க, இது கூட கேட்கலாம், வெளியுறவு கொள்கை சார்ந்து நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டாங்க அப்படின்னா நவீன சீனாவோட வளர்ச்சிக்கு அதிகம் பங்களித்த வெளிநாட்டவர்கள் லிஸ்ட்டில் யாரோட 2 பேர் இருந்துச்சு அப்படின்னா ஜவஹர்லால் நேருவும் ரவீந்திரநாத் தாகூர். சரி, ரைட், அடுத்தது பண்ணலாம். இன்னைக்கு நிறையா நியூஸ்பா, அதனால் பொறுமையாக நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்காங்க. அதே மாதிரி இந்த மன் கி பாத்தில் பேசியிருக்காரு பிரதமர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூரில் உள்ள மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் நாய்கள் பயிற்சி பள்ளி, இதில் பாருங்கள், இந்த நாய்கள் பயிற்சி பள்ளி அப்படின்றது மத்திய ரிசர்வ் படையோட நாய்கள் பயிற்சி பள்ளி எங்கே இருக்குது அப்படின்னா பெங்களூரில் இருக்குது. இது ஒரு இன்ஃபர்மேஷன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு நாய்களுக்கு பயிற்சி கொடுக்க போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோம்பை நாய்கள் பயன்படுத்த போகிறாங்க, அது தமிழ்நாட்டோட இனம். அடுத்து முதோல் ஹவுண்ட் அப்படின்றது கர்நாடகத்தோட நாட்டு நாய். அதே மாதிரி
பாண்டி கோனா அப்படின்றது ஆந்திர பிரதேசத்தோட நாட்டு நாயோட ரகம். சரிங்களா, இதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலோட 150வது பிறந்த நாள் அக்டோபர் 31ஆம் தேதி கொண்டாடப்பட போகிறாங்க. ஸோ அது அன்னைக்கு வந்து நம்மளுக்கு பெரிய நியூஸாக வரும். இப்போதைக்கு பேசிக்காக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து உலகமே திரும்பி பார்க்கும் இந்தியாவின் காப்பி வகைன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியாவில் விளைவிக்கப்படுற காஃபி மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவில் விளையக்கூடிய கோராபுத் அப்படின்ற பகுதியில் விளையும் காப்பியோட சுவை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதாவது உலக அளவில் இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடிய காப்பி ரகங்களுக்கு அதிக வாண்டட் இருக்குது. அதில் ஒன்று மெயினாக ஒடிசாவோட கோராபுத் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. இது ரொம்ப மெயினான இன்ஃபர்மேஷன், பார்த்துக்கங்க. அதே மாதிரி இந்த நக்சல்கள் நிறையா பேர் சரணடைஞ்சிட்டு வர்றாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் பஸ்தார் அப்படின்ற சரக காவல்துறை ஒரு மறுவாழ்வு திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. அது பேர் என்ன அப்படின்னா பூனா மார்க்கம் ஒருங்கிணைப்பின் மூலம் மறுவாழ்வு. சரிங்களா, பூனா மார்க்கம் ஒருங்கிணைப்பின் மூலம் மறுவாழ்வு. இந்த திட்டம் எதுக்காகன்னு கேட்பாங்க. இந்த மறுவாழ்வு திட்டம் யாருக்கானதுன்னு கூட கேட்கலாம். ஸோ நக்சல்களுக்கானது. அவங்க திருந்தி மறுபடியும் நம்ம சாதாரண மக்கள் மாதிரி வாழணும் அப்படின்றதுக்காக சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள பஸ்தார் அப்படின்ற சரகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை சார்பாக இது துவங்கப்பட்டது. சரி, அடுத்து இந்த குஜராத்தில் திரிசூல் அப்படின்ற முப்படை பயிற்சி துவங்கியிருக்குப்பா. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, சர்க்ரீக் செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்தியா மேப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சர்க்ரீக் செக்டார் அப்படின்ற ஒரு செக்டார் இருக்குது. இதில் பாகிஸ்தான் அதிகமான கட்டுமானத்தை இப்போ ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அதனால் ராஜ்நாத் சிங் ஏற்கனவே சொல்லியிருந்தார், இனிமேலாம் நாங்கள் ரொம்ப சைலண்ட்டாக இருக்க மாட்டோம், ரொம்ப உக்கிரமாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். உண்மைதான். சரிங்களா, அதாவது நம்மளோட முப்படை தலைமை தளபதி அனில் சௌஹான் அவர் கொடுத்த பேட்டியில் என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் நைட்டு 1 மணிக்கு தான் ஆப்ரேஷன் சிந்தூரை பிளான் பண்ணோம். ஏன் அப்படின்னா அப்போ தான் மக்களோட நடமாட்டம் கம்மியாக இருக்கும். நாங்கள் காலையில் தாக்குதல் நடத்தியிருந்தால் அந்த பகுதியில் மசூதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து நிறையா பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நைட்டு நேரன்றதுனால நாங்கள் இது துல்லிய தாக்குதல் எங்களுக்கு சிரமமாக தான் இருந்துச்சு. ஆனால் இஸ்ரோவோட உதவியோட நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக பேட்டி கொடுத்துருந்தாரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனிமேலும் அந்த பாகிஸ்தான் பகுதியில் மெயினாக அந்த சர்க்ரீக் செக்டாரில் வாழாட்டினீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை கடைப்பிடிக்க மாட்டோம், நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக தாக்குதல் நடத்திட்டு போயிட்டே இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அதனால தான் இந்த குஜராத் ராஜஸ்தான் பகுதியில் ஆப்ரேஷன் திரிசூல், அதாவது பயிற்சி, சரிங்களா, ஒருங்கிணைந்த பயிற்சி ஆப்ரேஷன் திரிசூல் நடந்திருக்கு. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, இந்திய இராணுவம், விமானப்படை, கடற்படை 3 பேர் ஒருங்கிணைஞ்சு இதை நடத்தியிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஆப்ரேஷன் திரிசூல் அப்படின்றது இந்த இதுதான். அதாவது குஜராத் ராஜஸ்தான் எல்லையில் சர்க்ரீக் எல்லையில் பாகிஸ்தான் அத்துமீற நினைத்தால் அவர்களின் வரலாறும் புவியியலும் மாறும்னே சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க நிலத்தை பிடிச்சிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிப்பா, அடுத்து இன்னைக்கு நியூஸ் கொஞ்சம் அதிகம்தான். அதான் மாட்டினா மொத்தமாக மாட்டுவாங்க, இல்லாட்டி யாரும் மாட்ட மாட்டாங்கன்ற மாதிரி ஒன்று நியூஸே இருக்காது, இல்லாட்டி வத நியூஸாக வரும். ரைட், ஓகே. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன். சரியாப்பா, ஆசிய ஜூனியர் பேட்மிண்டனில் 17 மற்றும் 15 வயதுக்கு உட்பட்டவருக்கான போட்டியில் சாய்னா மணிமுத்து, தீக்ஷா சுதாகர், சரிங்களா, சாய்னா மணிமுத்து, தீக்ஷா சுதாகர் இவங்க 2 பேரும் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. அப்போ இவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்கன்னு கேட்பாங்க, பேட்மிண்டன் விளையாட்டுடன் தொடர்புடையவங்க. அடுத்து பாருங்கள், பளுதூக்குதல் போட்டியில் பஹ்ரைனில் ஆசிய யூத் விளையாட்டு போட்டி நடக்குது. இதில் பளுதூக்குதலில் பிரீத்தி ஸ்மிதா அப்படின்றவங்க தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. ஸோ பிரீத்தி ஸ்மிதா அப்படின்றவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னா பளுதூக்குதல். சரியா, அடுத்து இந்த ஆசிய இளையோர் கபடி போட்டி நேற்று பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்திய ஆடவர் மற்றும் பெண்கள் பிரிவு 2லையுமே இந்தியா தான் கபடியில் தங்கப்பதக்கம் ஜெயிச்சாங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு சார்பாக 2 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஒருத்தர் யாருன்னா திருவாரூரை சேர்ந்த அபினேஷ்பா, ரொம்ப முக்கியம், அபினேஷ் மோகன்தாஸ். சரிங்களா, எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்கன்னு கேட்பாங்க, கபடியில் 2லையுமே வந்து அதாவது அந்த ஆசிய இளையோர் சாம்பியன்ஷிப் போட்டியில் கபடியில் ஆண்கள் பெண்கள் 2மே இந்திய அணி தான் ஜெயிச்சாங்க. ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த திருவாரூரை சேர்ந்த அபினேஷ் மோகன்தாஸ் அப்படின்றவர் நம்ம டீமில் இருந்திருக்காரு. ப்ளஸ் அதே மாதிரி
சென்னை கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகா ரமேஷ் அவங்க பெண்கள் பிரிவில் அவங்களும் விளையாடியிருக்காங்க. ஸோ 2 பேர்த்துக்கும் 25 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி பாராட்டியிருக்காரு நம்மளோட முதலமைச்சர். அப்போ இவங்க 2 பேரும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். யாருன்னா அபினேஷ் மோகன்தாஸ் ப்ளஸ் கார்த்திகா ரமேஷ். இவங்க 2 பேரும் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னா கபடி விளையாட்டு. ஸோ இது நம்ம நேற்று பார்த்தது தான். இன்னும் வந்து அந்த 22% அந்த ஈரப்பதத்தோட நெல் வந்து கொள்முதல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். 17% ஈரப்பதமாக இருக்கிறது 22% அதிகரித்து கொள்முதல் செய்ய சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான்ப்பா, இன்றைக்கி நியூஸ் அப்படின்றது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ எல்லாத்தையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.